ஒரு வாழ்க்கை, ஒரு தவம், ஒரு தேசப்பணி. விவேகானந்த கேந்திரத்தின் தலைவர் பாலகிருஷ்ணன் ஜி சொன்ன வார்த்தைகள் இவை. சில மனிதர்கள் வாழ்ந்து மறைகிறார்கள். சில மனிதர்கள் வாழ்ந்த காலத்தையும் தாண்டி வாழ்கிறார்கள். அவர்கள் விட்டுச் செல்லும் பதவிகள் அல்ல, அவர்கள் உருவாக்கிச் செல்லும் மனிதர்கள்தான் அவர்களின் உண்மையான அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு கர்ம யோகியின் வாழ்க்கை பயணம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. விவேகானந்த கேந்திரத்தின் அகில இந்திய தலைவர், விவேகானந்த ராக் மெமோரியலின் தலைவர், 5 தசாப்தங்களுக்கும் மேலாக சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளையும் தேச சேவைகளையும் தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்த மாண்புமிகு பாலகிருஷ்ணன் ஜி. 88 வயதில் அவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். ஆனால் அவர் விட்டுச் சென்ற பாதை இன்னும் நீண்ட தூரம் செல்கிறது. ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு அசாதாரண பயணம். 1938 மே 3 கேரளத்தில் பிறந்தார் பாலகிருஷ்ணன் ஜி. இளமை காலத்தில் இந்திய விமானப்படையில் பணியாற்றினார். தேசத்தின் வானத்தை பாதுகாக்கும் பணியில் சுமார் 16 ஆண்டுகள் சேவை செய்த அவர் 1973 ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். வாழ்க்கையை தனக்காக மட்டும் வாழாமல் சமூகத்திற்காகவும் தேசத்திற்காகவும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் விவேகானந்த கேந்திரத்தின் ஆரம்பகால ஜீவனவிரதிகளில் ஒருவராக இணைந்தார். அந்த முடிவு அவரது வாழ்க்கையின் பாதையை மட்டுமல்ல, அவரை சந்தித்த ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையையும் மாற்றியது. விவேகானந்தரின் சிந்தனை வாழ்க்கையின் வழிகாட்டி. சுவாமி விவேகானந்தர் கூறியிருந்த ஒரு முக்கியமான கருத்து, மனிதனை உருவாக்குவது தேசத்தை உருவாக்குவது. இந்த எண்ணமே விவேகானந்த கேந்திரத்தின் பணியின் அடிப்படையாக இருந்தது. அந்த சிந்தனையை வெறும் வார்த்தைகளாக வைத்திருக்காமல் அதை கிராமங்களுக்கு கொண்டு செல்வது, கல்வியின் மூலம் இளைஞர்களை உருவாக்குவது, சமூகத்தின் பின்தங்கிய பகுதிகளில் பணியாற்றுவது மற்றும் நாட்டின் தொலைதூர பகுதிகளிலும் தேசிய உணர்வையும் சமூக பொறுப்பையும் வளர்ப்பது. இதுதான் பாலகிருஷ்ணன் ஜியின் வாழ்க்கை பணியாக மாறியது. This is also a discovery mission of Vivekananda Kendra, to discover the right type of youths to work for Swami Vivekananda's mission and message. வடகிழக்கு இந்தியாவை நோக்கிய பயணம் அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அத்தியாயங்களில் ஒன்று. அருணாச்சல பிரதேசம் 1962 இந்திய சீனா போருக்கு பிறகு நாட்டின் வடகிழக்கு எல்லை பகுதிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டிருந்த காலகட்டம் அது. அந்த பகுதிகளில் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கான பணிகள் மிகப்பெரிய தேவையாக இருந்தன. அப்போது பாலகிருஷ்ணன் ஜி அருணாச்சல பிரதேசத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் கல்வி பணிகளில் ஈடுபட்டார். பள்ளிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள், தொலைதூர பகுதிகள். எளிதான வாழ்க்கை அல்ல. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த பாதையும் எளிதானது அல்ல. சேவைதான் வாழ்க்கை என்ற எண்ணத்துடன் அவர் தொடர்ந்து பணியாற்றினார். அருணாச்சல பிரதேசத்தின் கல்வி வளர்ச்சியில் அவர் ஆற்றிய முன்னோடி பங்களிப்பிற்காக 2014 அந்த மாநில அரசால் அவருக்கு விருது வழங்கப்பட்டது. கல்வி என்பது வெறும் பாடம் அல்ல, மனித உருவாக்கம். பாலகிருஷ்ணன் ஜியின் பணியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் கல்வியை எப்படி பார்த்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கல்வி என்பது வெறும் மதிப்பெண்களுக்காக அல்ல, வெறும் வேலைக்காக அல்ல, ஒரு நல்ல மனிதனை உருவாக்குவதற்கான கருவி. ஒழுக்கம், தேசப்பற்று, சமூக பொறுப்பு, தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை,
இவை அனைத்தையும் இணைத்த கல்வியே உண்மையான கல்வி என்ற எண்ணத்தில் அவர் பணியாற்றினார். இதன் மூலம் வடகிழக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் விவேகானந்த கேந்திரத்தின் கல்வி பணிகள் வேரூன்றின. 40 ஆண்டுகளுக்கும் மேலான அமைப்பு பணி. விவேகானந்த கேந்திரத்துடன் அவரது உறவு சில ஆண்டுகளுக்கானது அல்ல, பல தசாப்தங்கள் நீண்டது. 1981 முதல் 2001 வரை அவர் விவேகானந்த கேந்திரத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றினார். அதன் பிறகு 2001 ஆண்டு முதல் 2020 ஆண்டு வரை துணைத் தலைவராக இருந்தார். பின்னர் அந்த அமைப்பின் அகில இந்திய தலைவராகவும் பொறுப்பேற்றார். இந்த நீண்ட பயணத்தில் நாடு முழுவதும் கேந்திரத்தின் பணிகளையும் விரிவுபடுத்துவதிலும் கல்வி, சமூக சேவை, இளைஞர் வளர்ச்சி, தேச கட்டமைப்பு போன்ற துறைகளில் பணிகளை முன்னெடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகித்தார். கன்னியாகுமரியிலிருந்து நாடு முழுவதும். கன்னியாகுமரியில் கடலுக்கு நடுவே நிற்கும் விவேகானந்த ராக் மெமோரியல் ஒரு நினைவிடம் மட்டுமல்ல, அது சுவாமி விவேகானந்தரின் பயணத்தையும் அவரது சிந்தனைகளையும் நினைவூட்டும் ஒரு தேசிய சின்னம். அந்த அமைப்பின் பணியிலும் பாலகிருஷ்ணன்ஜி முக்கிய பங்காற்றினார். கன்னியாகுமரி, அருணாச்சல பிரதேசம், வடகிழக்கு இந்தியா, இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள், அவரது பணியின் எல்லைகள் எந்த ஒரு மாநிலத்திற்குள்ளும் சுருங்கவில்லை. அவருடைய பார்வை பாரத நாடு முழுவதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. பதவியை விட பொறுப்பே முக்கியம். பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனால் அந்த பதவியை ஒரு அதிகாரமாக பார்க்காமல் ஒரு பொறுப்பாக பார்த்தவர்கள் சிலரே. பாலகிருஷ்ணன்ஜியின் வாழ்க்கையும் அப்படிப்பட்டது. அவருடைய பயணத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அவருடன் பணியாற்றியவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அவரை சந்தித்தவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருந்தார். அவருடைய பணியின் மூலம் உருவான கல்வி மற்றும் சமூக பணிகள் அவருக்கு பிறகும் தொடரக்கூடிய ஒரு பாரம்பரியமாக மாறின. அவரது மறைவு 2026 ஆகஸ்ட் 27 88 வயதில் பாலகிருஷ்ணன்ஜி மறைந்தார். அவரது மறைவு விவேகானந்த கேந்திர குடும்பத்திற்கும் அவருடன் பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்களுக்கும் அவரை நேசித்த ஆயிரக்கணக்கானவர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக அமைந்திருக்கிறது. அவரது மறைவு நாடு முழுவதும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியது. அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். 5 தசாப்தங்களுக்கும் மேலாக சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளுக்கும் சமூக சேவைக்கும் தன்னை அர்ப்பணித்தவர் என்றும், குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவில் கல்வி, சமூக சேவை மற்றும் தேச கட்டமைப்பில் அவர் முக்கிய பங்காற்றியவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தார். அதேபோல் RSS சார்பில் சர்ச்சங் சாலக் டாக்டர் மோகன் பகவத் மற்றும் சர்க்காரியவாக் ஆகியோர் கூட்டாக இரங்கல் தெரிவித்தனர். மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌஹான் கூறுகையில், பாலகிருஷ்ணன்ஜி மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவரது சேவை மற்றும் விவேகானந்த கேந்திர பணியை நினைவு கூர்ந்தார். பியூஷ் கோயல் கூறுகையில், சுவாமி விவேகானந்தாவின் கொள்கைகளில் அர்ப்பணிப்புடன் இருந்தவர் என குறிப்பிட்டார். கிரண் ரிஜிஜு அவர்கள் குறிப்பாக அருணாச்சல் பிரதேசத்தில் கல்வி பணியில் பாலகிருஷ்ணன்ஜி செய்த முன்னோடி பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார். டெல்லி முதல்வர் ரேகா குப்தா, மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பிரேமா கந்து, துணை முதல்வர் சோவான் மெயின் ஆகியோரும் அவர்களது இரங்கல் செய்தியை பதிவிட்டுள்ளனர். பாலகிருஷ்ணன்ஜி அவர்கள் வெறும் ஒரு அமைப்பின் தலைவராக மட்டுமல்லாமல் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சென்ற ஒரு கர்ம யோகியாகவும் வாழ்ந்தார் என்று அவர்கள் நினைவு கூர்ந்தனர். கேரள ஆளுநரும் அவரது மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். அவரது சமூக பணிகளையும் விவேகானந்தரின் சிந்தனைகளை அடிப்படையாக கொண்ட அவரது அர்ப்பணிப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகளும் பாலகிருஷ்ணன்ஜிக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளன. ஒரு அமைப்பின் தலைவராக இருந்தவர் மறைந்தார் என்பதை கடந்து ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொண்ட ஒரு கர்ம யோகி மறைந்திருக்கிறார் என்பதே இந்த இரங்கல்களின் பின்னணியில் வெளிப்படும் உணர்வு. ஒரு வாழ்க்கையின் உண்மையான வெற்றி என்ன? ஒருவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது மட்டுமே முக்கியமல்ல. அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை மனிதர்களுக்கு உதவினார், எத்தனை இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார், எத்தனை மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றினார், எத்தனை சமூகங்களில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கினார் என்பதுதான் ஒரு வாழ்க்கையின் உண்மையான அளவுகோல். அந்த அளவுகோலில் பார்த்தால் பாலகிருஷ்ணன்ஜியின் வாழ்க்கை ஒரு நீண்ட சேவை பயணம். விமானப்படை வீரராக தொடங்கிய வாழ்க்கை விவேகானந்த கேந்திரத்தின் ஜீவன பிரதியாக மாறியது.
அங்கிருந்து அருணாச்சலத்தின் தொலைதூர பகுதிகளுக்கும் சென்றது. கல்வி மற்றும் சமூக பணியில் வேரூன்றியது. பின்னர் விவேகானந்த கேந்திரத்தின் உயர்ந்த பொறுப்புகளுக்கு சென்றது. ஒரு சகாப்தம் முடிந்திருக்கலாம். இன்று பாலகிருஷ்ணன்ஜி நம்முடன் இல்லை. அவருடைய குரலை நாம் கேட்க முடியாது. அவருடைய வழிகாட்டுதலை நேரில் பெற முடியாது. ஆனால் அவர் நம்பிய சிந்தனைகள் இருக்கின்றன. அவர் உருவாக்கிய உதவி கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றன. அவர் ஊக்கப்படுத்திய பணியாளர்கள் இருக்கின்றனர். அவர் தொடங்கிய சேவை பாதையில் நடந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றனர். அதுதான் ஒரு கர்ம யோகியின் உண்மையான வெற்றி. ஒரு மனிதர் மறைந்தாலும் அவர் விதைத்த எண்ணங்கள் மறையாது. ஒரு உடல் மறைந்தாலும் ஒரு லட்சியம் தொடர்ந்து பயணிக்கும். சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகளை தனது வாழ்க்கையின் வழியாக நடைமுறையில் காட்டியவர். அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லும் ஒரு பெரிய செய்தி, வாழ்க்கை என்பது நமக்காக மட்டுமல்ல, நம்மால் பிறருக்கு என்ன கிடைத்தது என்பதுதான் அதன் அர்த்தம். அவரது சேவைக்கு தலைவணங்குவோம். அவரது அர்ப்பணிப்பை நினைவு கூர்வோம். அவர் நடந்த பாதையில் நாமும் ஒரு சிறிய அடியாவது எடுத்து வைப்போம். ஒரு கர்ம யோகியின் பயணம் நிறைவடைந்தது. ஆனால் அவர் ஏற்றிய சேவை தீபம் தொடர்ந்து எரியும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.